நியூஸ் தெரியுமா? திமுக அரசு ஏர்போர்ட் பக்கத்துல ஹஜ்ஜி இல்லம் கட்ட போறாங்க. அதாவது இந்த ஹஜ் பயணம் போகக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் வந்து ஏர்போர்ட்ல பிளைட் ஏறதுக்கு முன்னாடியோ இல்ல பிளைட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமோ தங்குற மாதிரி 400 பேர் இலவசமா தங்குற மாதிரி ஹஜ்ஜி இல்லம் ஏர்போர்ட் பக்கத்துல திமுக அரசு கட்ட போறாங்க. அதுக்கு அடிக்கல் நாட்டிருக்காரு நம்ம முதல்வர் அவர்கள். எந்த திமுக அரசு? இந்துக்களுக்கு சொந்தமான தீபத்தூண்ல நம்ம பாட்டம் முப்பாட்டம் எல்லாம் விளக்கேற்ற திருச்செந்தூர் தீபத்தூண்ல தீபம் ஏத்தக்கூடாதுன்னு கோர்ட் ஆர்டரையும் மீறி அங்க இந்துக்களை அடிச்சு விரட்டினாங்களே, அதே திமுக அரசு தான் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஹஜ் பயணிகளுக்கு 400 பேர் தங்குற மாதிரி ஒரு ஹஜ் இல்லம் கட்ட போறாங்க ஏர்போர்ட் பக்கத்துல. சரிப்பா, நீங்க கட்டுறீங்க, இஸ்லாமியர்கள் மட்டும் தான் ஹஜ் பயணம் போறாங்களா? ஏன் கிறிஸ்துவர்கள் வந்து ரோமுக்கு போறாங்க, இல்லன்னா இந்துக்கள் காசி யாத்திரை போறாங்க, எல்லா வழிபாடு செய்யறவங்களும் தங்குற மாதிரி ஒரு வீடு கட்டலாம்னா இல்ல இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் ஹஜ் பயணிகளுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கட்டுறாங்க. பாத்தீங்களா? அதே திமுக அரசு இன்னொன்னு பண்றாங்க. நம்ம பாட்ட முப்பாட்ட விளக்கேத்துன அந்த தீபத்தூண் வந்து இந்துக்களுக்கு சொந்தமானது இல்ல, அது சமணர்கள் வச்ச தூண் அப்படின்னு கோர்ட்ல கேஸ் போட போறாங்க. யார் கேஸ் போட போறா? இந்த அறநிலைத்துறைய. அதாவது நீங்க திருச்செந்தூர் கோயில் போனப்பெல்லாம் உண்டியல்ல காசு போட்டீங்களே, அந்த காசுலயே திருச்செந்தூருடைய சொத்துக்கு எதிராகவே கேஸ் போட போறாங்க. இந்த உலகத்துல எந்த ஊர்லயா இந்த அசிங்கம் நடக்குமா? இந்துக்கள் காசை வச்சு இயங்குற ஒரு அமைப்பு இந்துக்களுடைய நிலத்துக்கு எதிராகவே கேஸ் போடுது, அந்த நிலம் எனக்கு சொந்தம் இல்லைன்னு. இன்னமும் வெக்கமே இல்லாம நீங்க திமுக ஓட்டு போட போறீங்க. ஒரு பக்கம் இந்துக்களுடைய உரிமையை அடிச்சு நொறுக்கி, இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு டாக்ஸ் மணில ஹஜ் இல்லம் கட்டுறாங்க. அப்படின்னா இதை விட திமுக காரனால இந்துக்கள் நீங்க எல்லாம் எனக்கு தேவையே இல்லை, நீங்க எல்லாம் எனக்கு 4ஆம் தர குடிமக்கள் அப்படின்னு இழிவுபடுத்தவே முடியாது. இதை விட இழிவுபடுத்தவே முடியாது. இதுக்கப்புறமும் திமுக மதவாத கட்சின்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்துக்களுக்கு மண்டையில இருக்கிறதுக்கு பேர் மூளை கிடையாது. சரிங்களா? ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? 2024 இப்படிப்பட்ட மதவாத திமுக ஓட்டு போட்டுட்டு, திமுக எங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, பாஜக மதவாதத்தை தோக்கடிக்கும் அப்படின்னு திமுக ஓட்டு போட்டீங்க. ஆனா இப்பவும் நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்க. அடுத்து விஜய்க்கு ஓட்டு போட ரெடி ஆகிடுவீங்க. எந்த விஜய்க்கு? இவ்வளவு பிரச்சனை நடக்குது திருச்செந்தூர்ல, என்னுடைய தீபத்தூண்ல விளக்கத்தை விடுறாங்க, இந்துக்கள்லாம் அடி வாங்கிட்டு தெரியுதா? அதை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடாம கம்முன்னு இருக்கிற விஜய்க்கு இந்துக்கள் நீங்க ஓட்டு போட போறீங்க. தமிழ்நாட்டு இந்துக்கள் மட்டும் இருக்கிறது மூளை கிடையாது. அதான் நான் சொல்றேன். ஆல்ரெடி நம்மளோட உரிமை எல்லாம் பறிப்பாயாச்சு. கோவில்ல உட்காந்து திருவாசகம் பாட முடியல. திருவாசகம் தமிழ் பாடல் தானே, சிவனை பத்திய பாடல் தானே, கோவில்ல தானே பாடுறோம். கோவில்ல பாடாம எங்க பாட போறோம்? ஆனா பாட விட மாட்டாங்க. இன்னும் அறநிலையத்துறை ஆள வச்சு அடிச்சு அனுப்புறாங்க. ஆல்ரெடி நம்ம உரிமையெல்லாம் போயிருச்சு. ஆனா இப்பவும் நீங்க திருந்த மாட்டீங்க. இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்லையும் பங்களாதேஷ்லயும் நடக்கிற மாதிரி இந்துக்களுக்கு எதிரான கொடுமையான வன்முறை வெடிக்குமோன்ற பயம் இருக்கு. அந்த வன்முறை வெடிச்சதுக்கு அப்புறம் நீங்க திருந்துவீங்க. பட் தட் வில் பி டூ லேட். கடவுள் தான் நம்மளை காப்பாற்று.